இந்த வாரம் நடைபெற்ற ஸ்மாக்டவுன்ல ஒரு முக்கியமான சம்பவமா ஒரு பெரிய மேட்ச் நடந்துச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, செமிசைன் வருவார். அவரு வந்த உடனே அவரு எப்போதும் ஓப்பன் சேலஞ்ச் விடுற மாதிரி விட்டாரு. அந்த இடத்துல மிஸ் வந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி வருவார். மிஸ் வந்த உடனே பின்னாடியே வந்த கார்மலா கைஸ் மிஸ்ஸை போட்டு அடிப்பாரு. அடிச்ச உடனே மிஸ் கார்மலா கைஸையும் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து தடுத்து அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் செமிசைன் அந்த இடத்துல ஓப்பன் சேலஞ்ச் விட்டதுனால அந்த இடத்துல இன்னொரு ஆள் வரணும். அது யார் வரான்னு கேட்டீங்கன்னா, இலிஜுவா டிராகன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு வராரு. இலிஜுவா டிராகன் வராரு. வந்த உடனே இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஓப்பன் சேலஞ்சு செமிசைன் அக்செப்ட் பண்றாரு. இலிஜுவா டிராகனும் செமிசைன் இந்த இடத்துல பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே தரமான பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. ரெண்டு பேரும் பயங்கரமான சம்பவம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இலிஜுவா டிராகன் மூமெண்ட்டை வந்து கிக் அவுட் பண்ணுறது செமிசைன் போடுற ஃபினிஷரை கிக் அவுட் பண்ணுற இலிஜுவா டிராகன் மாறி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இலிஜுவா டிராகன் பவர் பாம்பு போடுவார். அதை வந்து செமிசைன் கிக் அவுட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து வெளில வந்து ரிங் கார்னர்லேயே விட்டு அடிப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இலிஜுவா டிராகன் பலர்னு தன்னோட ஸ்பிளாஷை போய் வைப்பார். அதுக்கும் எஸ்கேப் ஆகிடுவார் செமிசைன். அதுக்கப்புறம் வந்து இலிஜுவா டிராகன் வந்து தன்னோட டாப் ரோப்லேருந்து ஃபினிஷ் ஜம்பிங் மூவ் போட்டு பின் பண்ணி வைப்பார். அதுலேயும் கிக் அவுட் பண்ணிடுவார் செமிசைன். எல்லாத்துலேயுமே செமிசைன் விட்டு கொடுக்காம தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து இலிஜுவா டிராகன் தன்னோட பஞ்சு ஃபினிஷரை வைக்கிற மாதிரி ஜம்ப் பண்ணி வருவார். அந்த இடத்துல செமிசைன் தன்னோட காலை தூக்கி வச்சிருவாரு. அதனால அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் வந்து எஸ்கேப் ஆகிடும். அதுக்கப்புறம் செமிசைன் ஹெல்வா கிக் போட ட்ரை பண்ணுவார். அதுலேருந்து இலிஜுவா டிராகன் எஸ்கேப் ஆகிறது மாறி எஸ்கேப் ஆகிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ப்ளூ தண்டர் பாம் ஹெல்வா கிக் போட்டு ப்ளூ தண்டர் பாம் போடுவார். அதையும் வந்து கிக் அவுட் பண்ணிடுவார் இலிஜுவா டிராகன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சோலோசிக்கா வருவார். சோலோசிக்கா வந்தோடனே செமிசைன் அதை டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவார். அதை பார்த்துட்டு திருப்பி மீண்டும் அட்டாக் பண்ணும் போகிற நேரத்தில் இலிஜுவா டிராகன் அட்டாக் பண்ணி இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணி நியூ யூஎஸ் சாம்பியன் ஆகிடுவார். ஷாக்கிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. இலிஜுவா டிராகன் இந்த இடத்துல யூஎஸ் சாம்பியன் ஆனது, இலிஜுவா டிராகன் ரிட்டர்ன் வரதே யாருமே எதிர்பார்க்காத விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இலிஜுவா டிராகன் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கல ஒட்டுமொத்த எம்எஃப்டியும் உள்ள வந்துடுவாங்க. இலிஜுவா டிராகனையும் செமிசைனையும் போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரே ஃபினிக்ஸ் வருவார். அவரையும் போட்டு அட்டாக் பண்ணிடுவாங்க. எம்எஃப்டி டீம் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். வெயிட் 16 அங்கிள் கவுடியோட ஃபேஸை மட்டும் ஸ்க்ரீனில் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஃபுல்லாக டார்க் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கிள் கவுடி இல்லாமல் வெயிட் 6 டீம்ஸ் ஒட்டுமொத்தமாக வருவாங்க. இந்த இடத்துல வந்து ரிங்குள்ளே வந்து எம்எஃப்டியும் வெயிட் 6 டீமும் இருப்பாங்க. நிக்கி கிராஸும் சோல்ஸ்கியாவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதான் நடந்துச்சு.